ஹாய் பிரைஸ் அல்லாட் கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய வேத வசனம் மார்க்கு சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் இப்படியா சொல்லப்படுது. உடனே பிள்ளையின் தகப்பன் விசுவாசிக்கிற ஆண்டவரே என் அவ்விசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும் என்று கண்ணீரோடு சத்தமிட்டு சொன்னார். அதாவது ஒரு தகப்பன் அவங்களோட பிள்ளைக்கு பிசாசு பிடிச்சிருந்து அந்த குழந்தை பிசாசு போராட்டத்தில் ரொம்ப அவதிப்படும். தகப்பனால் தாங்க முடியாமல் என்ன பண்ணால் அந்த தகப்பை ஏசப்போட சீசரில் கொண்டு வர சீசரில் போய் இதுமாரி என் பிள்ளை பிசாசு பிடிச்சிருக்குது, இந்த பிசாசு என் பிள்ளையை கொல்ல பார்க்குது, உங்களால் காப்பாற்ற முடியுமான்னு சொல்லி ஏசப்போ அந்த சீசரை பிள்ளை அந்த தகப்பை சீசரில் சொல்லும் போது சீசர் எல்லாம் அந்த பிசாசு துறதுறாங்க. அந்த பிசாசு அந்த மகனோடு போக மாட்டேது. அதுக்கப்புறம் அந்த தகப்பை அந்த பிள்ளையை கொண்டு போயிட்டு ஏசப்பா கிட்ட போயிட்டு இந்தமாதிரி சொல்கிறேன், ஆண்டவரே இது போல் என் பிள்ளைக்கு இந்தமாரி ஒரு ஆவி பிடிச்சிருக்கு, ஊமையும் செவிடமான ஆவி பிடிச்சிருக்கு. இந்த ஆவி என் பிள்ளை ரொம்ப ரொம்ப வேதனைப்படுத்துது, அடிக்கடிக்கு என் பிள்ளை அழுக்கழிக்குது, அது தீலையும் தள்ளியே தள்ள பார்க்குது, என் பிள்ளையோட ஜீவனை எடுக்க பார்க்குது. ஆண்டவரே உங்கள் சீசரை கொண்டு உங்கள் சீசரை துரத்த முடியல, ஆண்டவர் உமால் துரத்த முடியுமா சொல்லி அவன் ஏசப்படக்கும் ஏசப்போ என்ன சொல்கிறாரு, விசுவாசிகள் எல்லாமே கூட நீ விசுவாசா நிச்சயமாக இந்த பிசாசு போகணும்னு சொல்லும்போது உடனே அவன் சொல்கிறான், ஆண்டவரே எனக்குள்ள அவ்விசுவாசம் இருக்குது, ஆண்டவரே என் அவ்விசுவாசம் நீங்கள் எனக்கு உதவி செய்யுங்க, எனக்கு விசுவாசம் பெருகும்போது நீங்கள் எனக்கு உதவி செய்யுங்க, ஆண்டவரே நீ எனக்கு விசுவாசம் கொடுத்தா நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவர் சொல்லி அவன் கேட்கும்போது உடனே ஏசப்பா அவனுக்குள்ள ஒரு அவ்விசுவாசம் நீங்கும்படி கற்றுக்கு உதவி செய்கிறார். அவனுக்குள்ள விசுவாசம் படி அவன் விசுவாசம் கேட்கும்போது அதே போல் அந்த விசுவாசத்தின்படி அவன் பிள்ளைக்கு சுகம் கிட்டது. அந்த பிள்ளைக்குள்ள அந்த பிசாசு ஏசப்பா துரத்த உடனே அந்த பிசாசு அவன் போயிடுச்சு. அந்த பிள்ளை அந்த நேரம் சுகமாகணும். இன்றைக்கி நம்மளோட வாழ்க்கையில் சரி நம்ம விசுவாசிக்கும் போது தான் நம்ம எல்லாமே தேவனை பெற்றுக்கொள்ள முடியும். வேதத்தில் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துல விசுவாசம் தான் சொல்லுது. விசுவாசம் தேவனுடைய மகிமை காண்பாது, விசுவாசம் நீதிமான் பிழைப்பான்னு சொல்லுது, விசுவாசம் எல்லாமே கூடுமே சொல்லுது. விசுவாசம் அவர் சொல்கிறார், ஏசப்பா நீங்கள் விசுவாசம் என்னில காட்டிலும் நீங்கள் அதிகமான கிரியைகளை செய்யணும்னு சொல்லி ஏசப்பா சொல்கிறாங்க. நீங்கள் வேதத்தில் பார்த்தீங்கன்னா அநேக இடத்துல பார்த்தா விசுவாசம் தேவனை நீங்கள் விசுவாசமான எதிர்காலம் நிச்சயமாக பெற்றுக்கொள்ள முடியும். அந்த தகப்பனுக்குள்ள அவ்விசுவாசம் அந்த அவ்விசுவாசத்தில் தான் அந்த அவனுக்குள்ள அந்த அவ்விசுவாசம் தான் அவன் அந்த தகப்பனால் அதை எதுவுமே அந்த குழந்தைகள் சுகம் பெறவும் அந்த குழந்தைக்கு சுகம் பெறவும் முடியல. அதை தான் ஏசப்பா அவங்க அவ்விசுவாசம் நீங்கள் பண்ணி உதவி செஞ்சாங்க. விசுவாசமாக ஆண்டவரே என் பிள்ளை சுகம் அடிச்சு விசுவாசம் தான் அதே போல் சுகம் அடிச்சு நீங்கள் நம்மள வாழ்க்கை சரி அவ்விசுவாசம் இருந்தால் நம்ம தேவத்தை எதுவுமே பெற்றுக்கொள்ள முடியாது சொல்லி இருமனம் உள்ள தன் வழியை நினைத்தவன் 2 மனசாக இருக்குது அவங்க வாழ்க்கை எதுவுமே பெற முடியாது. அதே போல் தேவனுடைய வார்த்தையும் சரி தேவனுடைய பிரசனம் சரி நம்ம சந்தேகப்படவே கூடாது. ஏன்னா நம்ம உண்மையாக இருக்கும்போது நிச்சயமாக நம்மளோட கூட இருப்பார். அவர் நம்மளை ஒருபோதே கைவிடுவோம், எந்த சூழ்நிலை நம்மளை கைவிடவே மாட்டார். அதாவது மனுஷன் கைவிட்டு போயிடுவான், ஆனால் ஏசப்பா நம்ம கையை பிடிச்சாருன்னா அவர் கைவிடவே தெரியாதுங்க. நீங்கள் அவர் நம்பிட்டா கூட சரி அவர் உங்களை கையை விடவே மாட்டார். ஏன்னா அவர் கைவிடுறதுக்கு அவர் கைவிடவே தெரியாது. ஏன்னா கைவிடாத தேவனாக இருக்கு. அப்படியாப்பட்ட தேவன் நீங்கள் உண்மையாக நீங்கள் நேசிச்சு நீங்கள் விசுவாசமும் நிச்சயமாக அவர்கிட்ட எல்லாம் பெற்றுக்கொள்ள முடியும். உங்களுக்குள்ள அவ்விசுவாசம் இருந்ததுனாக்கா நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள், ஆண்டவரே எனக்கு அவ்விசுவாசம் நீங்கள் போங்கணும், ஆண்டவரே எனக்குள்ள விசுவாசம் கொடுத்து நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, கத்த நிச்சயமாக அந்த விசுவாசத்தை கொடுப்பாரு. அந்த தகப்பன் அப்படி தான் சொன்னேன், ஆண்டவரே எனக்குள்ள அவ்விசுவாசம் இருக்குது, அந்த அவ்விசுவாசம் நீங்கள் பண்ணி நீர் எனக்கு உதவி செய்யுங்க சொல்கிறேன். அதே போல் கத்தர் எனக்கு உதவி செஞ்சார், அவன் விசுவாசம் தான் பெற்றுக்கொண்டான். நீங்களும் உங்களுக்குள்ள அவ்விசுவாசம் தான் ஏசப்பட்ட கேளுங்க, அது அவ்விசுவாசம் நீங்கள் படி கத்தர் உதவி செஞ்சு உங்களுக்கு விசுவாசத்தை கொடுப்பாரு. நீங்கள் விசுவாசமாக என்ன வேணால் கேளுங்க, கத்தர் நிச்சயமாக என் நாமத்தான் எனக்கு எதுக்கெல்லாம் அவர் செய்வேன்னு சொல்லிக்கிறாரு. அவர் நிச்சயமாக உங்களுக்கு செஞ்சு உங்களுக்கு அற்புதம் செய்வார், அதிசயம் செய்வார். அவர் மிராக்கல் செய்கிற தேவன். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனாக இருக்கும். மோசகிட்ட சொன்னார், நான் இருக்கிறேன் ஆதி முதல் எப்படி இருந்தோ அதே போல் தான் இப்பயே இருக்குன்னு சொல்கிறார். அவர் ஒரே மாதிரி இருக்கிற தேவனாக இருக்கு. நீங்கள் ஒன்று நீங்கள் விசுவாசிங்க உங்களுக்கு கூட ஆமீன்.